எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பானியின் நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான தினப்பலன்கள் பஞ்சாங்க நிகழ்வுகளை பார்ப்போம். மார்ச் மாதம் 10/3/2025 திங்கட்கிழமை, உத்தராயணம், ஸ்ரீ குரோதி வருடம், மாசி மாதம் 26ஆம் நாள், ஏகாதசி திதி, சுபமுகூர்த்த நல்ல நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய யோகம் மாலை 3:45 வரை சோபனம், பின்பு அதிகண்ட நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:43 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்திற்கான சந்திராசிரம நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் ராகு சுக்கிரன். இன்றைய நாள் ஏகாதசி திருநாள், திங்கட்கிழமையில் வருகின்ற ஏகாதசி, சுபமுகூர்த்த நன்னாள். அதாவது ஏகாதசினாவே பெருமாள் வழிபாடு தான். அதுலேயும் குறிப்பா சோமவார ஏகாதசி ஒரு விசேஷம் உள்ள ஒரு அமைப்பு. இந்த நாளை பெருமாள் வழிபாட்டுக்கு பயன்படுத்துவது மிக சிறப்பான ஒரு நாளாக திகழ்கிறது. இதே மாதிரி சுபமுகூர்த்தத்தை எப்பொழுது நடத்தலாம் அப்படின்னா, காலை வேளையில் மாங்கல்யம் ஏற்றுவது, நூற்பதுன்றது தான் இருக்கு. மாலைங்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க இல்லை, மதியங்கிறதே இல்லை. அது நேரம் அதிகபட்சமா காலை ஒரு 10 மணி 30 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும். மாங்கல்யம் நான் ஏற்றுதல் சுப விசேஷங்கள்லாம் அந்த டைம்ல செய்யணும். செய்தாதான் வெற்றி பெறும். அதை தவிர்த்து மாலை அல்லது எப்போனாலும் செய்யறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். காலை 4:30 முதல் மதியம் 11 மணி வரை அதை எடுத்துக்கலாம் சுப விசேஷங்கள் செய்யறதுக்கு. மாலையில் விசேஷங்கள் செய்யாமல் இருப்பது மிக சிறப்பு. இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் மிகுந்த ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பு. கிரக நிலவரங்களில் பெரிய மாற்றங்கள் இருந்தால் இல்லை என்றாலும், சுகஸ்தானத்தில் சந்திரன், மனதுக்கான காரகன், அதாவது சுகஸ்தானாதிபதியே சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இன்றைய நாளில் வீடு, வண்டி, வாகனம் போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல செல்வாக்கு, திறமையான தன்மைகள் நடப்பதற்கும், அதாவது விலகிச் சென்றவர்கள் விரும்பி சேர்வதற்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இந்த அமைப்பு, இந்த நாள் இருக்கின்றது. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த நாளில் கிரக நிலவரங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருப்பது போன்று இருக்கிறது. அப்படியானால் ரிஷபம் வெற்றி பெற்று நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் கிரக நிலவரங்களையும் நன்றாக இருக்கிறது. சுய அமைப்பும் நன்றாகவே இருந்தால் 100% வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல செயல்கள் புரிகின்ற, நற்செயல்கள் புரிகின்ற ஒரு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி ராசியிலே இருப்பது, ஆட்சியாக இருப்பதுங்கிறது ஒரு நல்ல விசேஷமான அமைப்பு. 11ஆம் இடத்தில் குரு,
லாபஸ்தானத்தில் குரு, விரயத்தில் செவ்வாய். அவர் வக்ரமா இருக்கிறதுனால பலன்கள் அதிகமாக விரயத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் செய்கிற வேலையை தடங்கல் பண்ணி வைப்பார். உடனே 1 மணி நேரத்தில் முடிகின்ற விஷயத்தை 4 மணி நேரம் பொறுத்து செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால கடகத்தை பொறுத்தவரையில் யோசித்து நிதானமாக செயல்படுவது மிக்க நன்று. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்துடைய ஆசையை தூண்டிவிட்டு ஒரு செயலை செய்ய வைத்து ஏமாற்றம் அடைய வைக்கக்கூடிய போக்குகள் காணப்படுகிறது. சற்று நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. கவனமாக இருக்க வேண்டிய நாள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் சாந்தம் அமைதி இருந்த போதிலும் சினம் கொண்டால் வாழ்க்கையில எதையுமே ஜெயிக்க முடியாது. கோபப்பட்டு எல்லா முடிவும் எடுத்துட முடியுமா? முடியாது. கோபம் மற்றவர்களை பயமுறை செய்வதற்கான ஒரு ஆயுதம். எல்லா நேரமும் கோபமா இருந்தா, அதனால இன்னைக்கு சாந்தமாக இருங்கள், வெற்றி அடையலாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இன்றைய கிரக அமைப்புகள் ஒரு செலவுகளை கொடுக்கின்ற அமைப்புகள் இருக்கிறது. அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளலாம். இறை வழிபாடு அல்லது தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது மாதிரி ஆலய வழிபாடுகள் போயிட்டு வந்தீங்கன்னா செலவுகள் குறைந்து நன்மை கொடுக்கக்கூடிய செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே செய்து வைத்திருக்க விஷயங்கள் செய்தா போதும். ஒரு நாள் பிரேக் விட்டு அடுத்த நாள் செய்யுங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு செய்யற செயல்ல கண்டிப்பாக சிக்கல் சேரும். எச்சரிக்கை தேவை உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் என்றும் வெற்றி, எதிலும் வெற்றி, எப்போதும் வெற்றி. அந்த அமைப்பு உங்களுக்கு இன்று நன்றாக வேலை செய்கிறது. ஆனால் வீடு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சற்று கவனம் தேவை. மகர ராசி அன்பர்களே, மகரம் எப்பொழுதுமே நாங்க ஒரு டைம் சொல்றோம், எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து வாழலாம் என்பது ஒரு விஷயம். தன்மானத்தை விட்டு கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை மகரத்தை பொறுத்த மட்டில். ஏன்னா மகர ராசிக்காரங்க தன்மானம், தன் சூழ்நிலை மட்டுமே யோசிப்பாங்க. பிற சூழ்நிலையோ அல்லது பிறருக்கான விஷயத்தையோ பார்க்க மாட்டாங்க. பிறருக்கான விஷயத்தை எப்போ பார்க்குறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. இன்றைய தினம் பிறருக்கு உதவி செய்து நன்மை அடையக்கூடிய இடத்தில் இந்த மகரம் இருக்கின்றது. கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு தொழில் அமைப்புல ஒரு கண்ணியமிக்க பதவி அல்லது கண்ணியமிக்க வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மகரம் எப்போதும் கோபதாப சூழ்நிலையை விடுத்து அறிவுடன் செயல்பட்டால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இன்று உண்டு. மீனராசி அன்பர்களே, மீனத்தில் இருக்கின்ற 3 கிரக சேர்க்கை பிளஸ் இன்றைய தினம் இருக்கின்ற சிக்கல்கள், இது அத்தனையும் உங்களை ஒரு ப்ரெஷர்ல வச்சிருக்கும். ஃப்ரீயாவே இருக்க மாட்டீங்க. டென்ஷனோடய வாழ்வி, டென்ஷனோடய இருப்பீங்க. புரியுதுங்களா? டென்ஷன் இல்லாம சாமி இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.